ரேடியோ 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாபசனி, குறிப்பாக ரிஷப ராசிக்கு லாபசனி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சனினாலே இந்த ஜென்ம சனி, அப்புறம் கண்டக சனி, அஷ்டமத்து சனி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இல்லை ரிஷப ராசிக்கு லாப சனி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இல்லை, சனி எப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசிக்கு சனி வரும்போது ஜென்ம சனி, 12ஆம் இடத்துக்கு வரும்போது விரய சனி, 2ஆம் இடத்துக்கு வரும்போது பாத சனி, இப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ 12ஆம் இடம் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது அது முழுக்க 7.5 சனி. அந்த 7.5 வருஷத்தை வந்து 7.5 சனின்னு எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வரும்போது தைரிய சனி, 4ஆம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமனா அஷ்டமன்னா 8, அதில் பாதி அர்த்தாஷ்டமன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் இடத்துக்கு வரும்போது பஞ்சம சனி. ஒன்றும் இல்லை, தமிழில் சொல்கிறதுக்கு பதில் வடமொழி சொல்ல சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 6க்கு வரும்போது 6ஆம் இடத்து சனி, 7க்கு வரும்போது நடு கண்டம்னு சொல்கிறோமோ அதனால் கண்ட சனி, 8க்கு வரும்போது 8ஆம் இடத்து சனின்னு சொல்லாமல் 8க்கு பதில் அஷ்டம சனின்னு சொல்கிறோம். 9ஆம் இடத்துக்கு வரும்போது அதுக்கு என்ன அது பேர் வச்சுருப்போமோ அந்த சனி பாக்கிய சனின்னு சொல்லலாமா. 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்ம சனி, 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாப சனி. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த சனி பயிற்சியை பற்றி முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிங்கிறது ஒரு ராசியில் நம்ம பிறக்கிறப்ப எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை திரும்பவும் ஒரு 2.5 வருஷமாக ஒரு ராசியை கடந்து அந்த ராசியை வந்து சேரும்போது கரெக்டாக 30 வருஷம் சனியோட ஒரு வட்டம், ஒரு பாரியாயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு ரவுண்டு வரும்போது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எந்தவோ பெரிய எவ்வளோ மோசமான குடும்பங்கள் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 வருஷம் கஷ்டப்பட்டால் அடுத்த 30 வருஷம் ஏதாவது ஒரு வகையில் அது மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனியோட பார்வையில் வந்து கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே போகும்ல. அப்போ ஒரு ராசிக்கும் சனி எந்தெந்த பீரியடில் என்னென்ன காலகட்டத்தில் வராரு. அப்போ மேஷ ராசிக்கு வந்து இப்போ வந்து சனி வந்து இப்படி ஒன்று எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து சனி கும்பராசியில் இருக்கார். 2025 அதாவது வரப்போகிற வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வந்து கும்பராசியில் இருக்கிற சனி வந்து மீனராசிக்கு போக போகிறார். இதுதான் கணக்கு இல்லையா. அப்போ மேஷத்துலேருந்து பார்க்கும்போது அது 12ஆம் இடத்து சனி, 7.5 சனியோட தொடக்கம். ரிஷபராசிக்கு பார்க்கும்போது அது 11ஆம் இடத்து சனி. ஸோ அதனால் அதை லாப சனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லாப சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாப சனி அப்படின்னா என்ன, லாபத்தை கொடுத்துருமா அப்படின்னு தான் பார்க்கணும் முதல்ல. இப்போ 6ஆம் இடத்துல சனி வரும்போது சனி வந்து 3, 6, 11 வரும்போது சிறப்பான யோகம்னு சொல்கிறாங்கல்ல. இதே சனி 2013ஆவது வருஷம் ரிஷபராசிக்கு 6ஆம் இடமான துலாம் ராசிக்கு வரும்போது இந்த 6ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் அள்ளி கொடுத்தாராங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா இது மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க, ஜோதிடத்தில் மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் வரும். ரிஷபராசிக்கு பாதகஸ்தானத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி, 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சனி. அப்போ வந்து ரிஷபராசிக்கு என்ன தான் இடையூறு பண்ணாலும் சனி வந்து அதுக்கு யோகக்காரகனும் சனி தான். இதை தான் அப்படி சொல்கிறது. அப்போ 9ம் 10க்கும் உரிய சனி 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபகரமாக வேலை பார்ப்பாருங்கிறது ஒரு பொதுவான கணக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் எப்போ வீழ்ச்சியை சந்தித்தாங்க அப்படின்னு முதல்ல பார்த்திங்கன்னா, இப்படி எடுத்துக்கணும். நான் சொல்லுவேன்ல ஏற்கனவே, முதல் 15 வருஷம், அடுத்த 15 வருஷம், நம்ம 30 வருஷம் ரவுண்டு சொல்லிட்டோம்ல. அப்போ கும்பத்தில் ஆரம்பித்து கடகம் வர்ற வரைக்கும் சனியோட 15 வருஷம் சுற்று. அடுத்தது சிம்மத்தில் ஆரம்பித்து மகரத்தில் வர்ற வரைக்கும் சனிக்கு 15 வருட சுற்று. இந்த சுற்று எப்படின்னா, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே பிரட்டி போகும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த சுற்றில் அதிகமாக அடிபட்டு போனவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ராசிக்காரர்கள் அடிபட்டு போயிருப்பாங்க. அதில் ரிஷப ராசிக்காரர்கள் தான் ரொம்ப அடியை வந்து அதிகமாக சந்தித்தது. எப்போ சந்தித்தாங்கன்னா 2013ஆவது வருஷம், 12ஆவது வருஷத்துக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க. 2013ஆவது வருஷத்தில் சனி 6ஆம் இடத்துக்கு வருது. சனி 6ஆம் இடத்துக்கு வருது. சனிக்கு யோகக்காரகன் உச்சம் அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அள்ளியெல்லாம் கொடுக்காது. ஏன்னா சனி வந்து ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம்ங்கிறத முதல்ல எடுக்கணும் கணக்கு. அப்போ 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு வந்து மறையும் போது
செய்கிற தொழிலையும் செய்கிற வேலையிலையும் எவ்வளோ பாதிப்படைந்தார்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ட சனின்னா கேட்கவே வேணாம்ல. ஒரு பாம்போட நடுமுதுகில் அடித்தா அதால் ஃப்ரண்ட்லேயும் ஓட முடியாது, பேக்லேயும் ஓட முடியாதுன்னு. அப்போது 2008 ஆரம்பித்து சிம்ம ராசியில் சனி வர ஆரம்பித்து கன்னி ராசிக்கு சனி வந்து துலாம் ராசிக்கு சனி வர்றப்போ ரொம்ப நெருக்கடி. இந்த 7.5 வருஷத்துக்குள்ளே ஒரு கடுமையான நெருக்கடியில் ரிஷபராசிக்காரர்கள் நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் விருச்சிக ராசியில் சனி வர்றப்பையும் தனுசு ராசியில் சனி வர்றப்பையும் மகர ராசியில் சனி வர்றப்பையும் ஒரு கடுமையான நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க. இந்த 15 வருட ரவுண்டு முடிஞ்சு இதில் வந்து கொஞ்சம் அதாவது இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர இருந்தாலும் வந்து அப்படி இப்படி இருந்தால் கூட வந்து அந்த பழைய நிலைமையில் அந்த பழைய ஃபார்முக்கு வரணும்னு சொல்லுவாங்கள்ல கிரிக்கெட் பிளேயருக்கு, அந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கும்பத்தில் சனி வந்ததுக்கப்புறம் தான் அதாவது என்ன சொல்கிறது, இந்த பட்டு போன மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி படுத்து இப்போ தான் அந்த பூமியில் லேசாக ஒரு புல் முளைக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை துளிர் விட ஆரம்பிச்சுது. கும்பராசிக்கு வந்ததுக்கப்புறமே அதாவது ஒரு வழி தென்பட்டுருக்கும். நம்ம அந்த வழி நம்மளை கையில் அகப்பட்டுடுச்சா இல்லையாங்கிறத விட நமக்குன்னு ஒரு வழி தென்பட்டுருக்குல்ல. அப்போ கும்பராசிக்கு சனி வரும்போது தான் அந்த வழி தென்பட்டுருக்கு. இது 10ஆம் இடத்து சனி ரிஷபராசிக்கு. 10ஆம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா, சனிங்கிறதே உழைப்பை குறிக்கக்கூடிய இடம்ல. சனிக்கு தொழில்காரகன்னு ஒரு பேர் உண்டுல்ல. அப்போ கும்பத்துக்கு சனி வரும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கான அஸ்திவாரத்தை லேசாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் அந்த சிந்தனையாவது அவங்களுக்கு உருவாகி இருக்கும். இதுதான் வந்து 10ஆம் இடத்து சனி. அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அடுத்தது மீன ராசிக்கு வரும்போது அப்போ 11ஆம் இடத்து சனி ஆகுதுல்ல. அப்போ லாபத்துக்கு வரும்போது சனி வந்து உண்மையிலேயே நல்லது செய்யுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது இந்த சனி எப்போதுமே தான் இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னா பாசிட்டிவான இடங்களை பார்க்கும்போது டீஆக்டிவேட் பண்ணுறது நல்லது. நம்மளோட கடன், எதிர்ப்பு, நோய், சிக்கல்களெல்லாம் சனி பார்த்தோன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடுவார். அப்போ நமக்கு வர வேண்டிய இடங்கள், நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயங்கள், நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பார்த்தாருன்னா அது நமக்கு கெடுதல் பண்ணிவிடுவார் இல்லையா. அதனால் அப்படி பார்க்கணும். அப்போ சனி வந்து மீனத்துக்கு வரும்போது 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். 3ஆம் பார்வையாக ராசின்னா சந்திரன் ரிஷபத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசியை வந்து 9க்கும் 10க்கும் 10ஆம் இடத்துக்குரிய சனி 11 லாபஸ்தானத்தில் உட்காந்து ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக லாபகரமாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரிஷபராசிக்கு கொடுத்துட்டு போயிடுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் கரெக்டாக அங்கேருந்து என்ன பார்ப்பார்னா ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடம்னா கன்னி ராசி இல்லையா, ரிஷபத்துக்கு கன்னி 5ஆம் இடம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி நேர் 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கறதுனால 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது 2 விஷயத்தை எடுக்கணும். ஒன்று வந்து நம்மளோட குழந்தைகள், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பூர்வீகம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம மனசில் நினைக்கிறோம்ல, இப்போ மனசில் ஏதாவது நினைக்கிற விஷயங்களை தலைகீழ கவுத்து விட்டுடுவார். இல்லாட்டி நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தோம்னா அதை பாசிட்டிவாக ஆக்கி விட்டுட்டு போயிடுவார். சனிக்கு 2 கேரக்டரும் உண்டு. அப்போ இந்த சட்டில் சனி யோகக்காரகனுங்கிறதுனால ரிஷபராசிக்கும் சனி யோகக்காரகன், கன்னி ராசிக்கும் பகையாளி கிடையாதுங்கிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களோட பிள்ளைகள் இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு நல்ல சாதனை படைப்பார்கள். பிள்ளைகள் இது வரைக்கும் சரியாக படிக்கலைன்னா கூட நல்லா படிக்குது அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல மன நிறைவை வந்து உருவாக்கி கொடுப்பாரு. நாம் நினச்சது சில விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அப்போ நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் நினைக்காத ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு போயிடும். இதை வந்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால தான் சனியை வந்து இந்த இடத்துல ரிஷபராசிக்கு லாப சனி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த லாபத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை வந்து நேராக பார்த்தீங்கன்னா தன்னோட 10ஆம் பார்வையை தனுசு ராசியை பார்க்குறாரு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து ரிஷபராசியை பொறுத்தவரையும் தனுசு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால 8ஆம் இடம்னால என்ன பண்ணும், தொட்ட இடமெல்லாம் நஷ்டங்கிறான்ல. அப்போ 8ஆம் இடம் தான் ஆயுளை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை குறிக்கக்கூடியது. உங்களோட ஆயுள்ங்கிறது அங்கே மரணமும் சேர்ந்து தானே வருது. இப்போது ஒரு நோயின்னா நீண்டகால நோயாக இருக்கும். கடன் அடித்தா முடிச்சா கேஸுங்கிறத விட கோர்ட்டில் நீண்ட காலமாக இழுத்துட்டு இருக்கிற கேஸாக இருக்கும், பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வம்பு வழக்கல் எல்லாமே வந்து 6ஆம் இடத்தோட விரிவாக்கம் தான் 8ஆம் இடம். அப்போ அங்கே சனி பார்க்கும்போது அந்த நெகட்டிவை பூரா கட் பண்ணிவிடுவாரா, கட் பண்ண மாட்டாரா? அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் வரக்கூடிய சனி வந்து நல்லது தான் செய்வாருங்கிறது மேலோட்டமான கருத்து. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன். இன்னும் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்கணும். இப்போது மீனராசிக்கு சனி வரப்போகுது மார்ச். மீனராசிக்கு வந்து 2025ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு 29ஆம் தேதி சனி பகவான் வரப்போகிறாரு.
இப்போ நீங்கள் வந்து பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியில் சூரியன் எங்கே இருக்குன்னா மீன ராசியில் இருக்கும். இதே ரிஷப ராசியில் பிறந்து அவர் பங்குனி மாதம் பிறந்திருந்தாருன்னா அவர் ஜாதகத்தில் சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அந்த மீனத்து மேலே சனி கிராஸ் பண்ணும்போது அப்போ ரிஷபராசிக்காரர்கள் நிறைவாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. சூரியனுக்கும் சனிக்கும் கடுமையான பகை இல்லை, நெருக்கடிகள், பயங்கரமான நெருக்கடிகள் இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது, அச்சுறுத்தல் ஏதோ நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சனியும் சம்மந்தப்படுதில்ல, அதனால் மதுரை அல்லது மதுரையை சுற்றியுள்ள, அதாவது ரிஷபராசியாக இருந்து அவர்கள் பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தால் மதுரையை சுற்றியுள்ள முக்கியமான சிவன் கோயில்களில் போய் சரபேஸ்வரர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். குறிப்பாக மதுரை அல்லது மதுரையை சுற்றியுள்ள பாண்டிய நாட்டில் சரபேஸ்வரர் சுவாமி எங்கே இருக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில சனிக்கிழமையில் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி தீரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டு, நம்ம சொல்கிறது கோச்சார சனியை சொல்கிறோம், அந்த மாதிரி சம்மந்தப்பட்டுச்சுன்னா வேறு பல நெருக்கடிகள் வருது இல்லை, இந்த நெருக்கடிகளை தவிர்க்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு கடனை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கடனை வாங்கி வச்சுக்கிட்டா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும்ல, இல்லை வந்து வட்டியோட சேர்த்து ஒருத்தன் நிற்பான்ல, இந்த டென்ஷன்லேயே என்ன பண்ணால் அந்த சூரியன் சனி டென்ஷன் நமக்கு குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதுக்குன்னு கடன் தான் வாங்குறோமா எஸ்ட்டு சொல்லிட்டாங்கன்னு ஏகப்பட்டதை வாங்கி வச்சிடக்கூடாது. அந்த கடன் நெருக்கடி மாதமாச்சுன்னா எப்பட்றா பெற்றன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் போகும்போது இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஏற்படக்கூடிய டென்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அடுத்தது ரிஷபராசிக்காரங்களாக இருந்து அவங்க வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சூரியன் வந்து கண்டிப்பாக ரிஷபராசியில் தானே இருக்கும். அப்போது அவங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய சூரியன் சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்காக சென்னை அல்லது சென்னை புறநகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் சரபேஸ்வரர் கோயில் எங்கேயாவது இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, இதே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது நல்லது. நம்ம தான் ரிஷபராசியில் பிறப்போமே, நமக்கு பிறந்திருக்கோமே, நமக்கு லாபத்தில் தானே சனி வருது, தொட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கணும்லாம் நினச்சிடக்கூடாது. கண்டிஷன் சப்ளைன்னு போடுறாங்கல்ல, அதுதான் இந்த கண்டிஷன் சப்ளை. இதை யாரும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசிக்கு கூரையை கொட்டுக்கிட்டு பொழந்துட்டு கொட்ட போது கொடி கொடியாக கொட்ட போதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர இதை பார்க்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரையில் நமக்கு வந்து நம்மளோட நேயர்களை வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தணும் தவிர அவங்கள தவறான பாதைக்கு திசை திருப்பக்கூடாதுங்கிறது இந்த விஷயத்தை சொல்கிறோம். அடுத்து, இதே ரிஷபராசியில் பிறந்து அவங்க வந்து புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் தானே சூரியன் இருக்கும். அந்த கன்னி ராசியில் சூரியன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதே நெருக்கடி தானே வரும். அப்போ என்ன பண்ணோம்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயில்லையோ இல்லை சரபேஸ்வரர் கோயிலில் போய் இதே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி தீரும். அடுத்தது, ரிஷபராசிக்காரங்களாக இருந்து அவங்க மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனுசு ராசியில் சூரியன் இருக்குமா இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களும் அதே மாதிரி கோவை சுற்று வட்டார பகுதிகளில், கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி மாவட்ட பகுதிகளில் சூரியனும் சனியும் சம்மந்தப்படுற மாதிரி சரபேஸ்வரர் கோயில் எங்கேயாவது இருந்ததுன்னா, தனியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சிவன் கோயில்கள்லேயே தனியாக இருந்தால் கூட இந்த சரபேஸ்வரரை பார்த்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். நிச்சயமா சார், ரிஷபராசிக்கு இந்த லாப சனி வந்து எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், அதுவும் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் எல்லாத்தையுமே சனியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், என்ன பரிகாரம் என்ன கோயிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, ரிஷப ராசிக்கு லாப சனி நடக்கும்போது, ஐயா லாப சனி அப்படின்னாலே நமக்கு லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சனியினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல பார்க்குது, எல்லாத்தையும் வச்சு தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.